நாமக்கல்லில் மூதாட்டி கொடூர கொலை நடந்தது என்ன? போலீசாரின் அதிர்ச்சிகரமான விளக்கம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண விரும்பினால், மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. நாமக்கல் மாவட்டம் குளத்துப்பாளையத்தில் தனியாக இருந்த மூதாட்டி சாமியாத்தால் அடையாளம் தெரியாத இருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பாதிக்கப்பட்ட மூதாட்டி தாக்கப்பட்டதும் உறவினருக்கு அழைத்து தகவல் தெரிவித்தனர். ஆனால் நகை, பணம் கொள்ளை செல்லாமல் இருந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. சில செய்தி ஊடகங்கள் தவறான தகவல்களை வெளியிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது புலனாய்வை பாதிக்கக்கூடியது எனவும், தவறான தகவல் வெளியிடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் எச்சரித்திருக்கின்றனர். தற்போது 4 விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. மூதாட்டி பரமத்தி வேலூர் அருகே உள்ள சித்தம்பூண்டி கிராமத்தில் உள்ள குளத்துப்பாளையம் தோட்ட வீடு ஒன்றில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி சாமியத்தால் இவங்களுக்கு 70 வயதாகுது. கத்தியால் கொடூரமாக குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை மற்றும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் 8/6/2025 அன்று அதிகாலை நேரத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது. மூதாட்டியின் வாய் மற்றும் கழுத்து பகுதி ஆபத்தான வகையில் வெட்டப்பட்டிருப்பதாகவும், அந்த தாக்குதலை அடையாளம் தெரியாத இருவர் மேற்கொண்டதாகவும் தெரிகிறது. தகவல் அறிந்து நல்லூர் காவல் நிலையத்தில் முதற்கட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வேலக்கவுண்டம்பட்டி காவல் ஆய்வாளர் தலைமையில் புலனாய்வு துவங்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் மூதாட்டி தாக்குதல் நடந்ததும் தனது மகனுக்கும் உறவினர்களுக்கும் அழைத்து தகவல் தெரிவித்திருக்காரு. தன்னை வெட்டியது யாரோ இருவர் என கூறியுள்ளார். ஆனால் நகை, பணம் ஆகியவை கொள்ளை செல்லவில்லை என்பது முக்கிய அம்சமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தவறான தகவல் பரவியதாக போலீசாரும் விளக்கம் அளிச்சிருக்காங்க. இதையடுத்து சில மீடியாக்களில் இந்த சம்பவம் ஆதாய நோக்கில் நடந்ததாக தவறான தகவல்கள் வெளியிட்டுள்ளனர். இது பொதுமக்களில் குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு புலனாய்வையும் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக நாமக்கல் காவல்துறை விளக்கமளித்துள்ளது. தற்போது மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் பரமத்தி வேலூர் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் 4 விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில், வழக்கில் விசாரணை முடியும் முன்பே தவறான தகவல்களை சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தி சேனல்கள் வெளியிடக்கூடாது என்றும், அவ்வாறு செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பரமத்தி வேலூர் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் 4 விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையும் நடைபெற்று வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.